ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 39 முதல். இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாய் கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு கண் தெளிவாய் தெரியும். கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயதென்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. கை இருக்கிறவங்க மட்டும் கையெல்லாம் தூக்கி ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 கை இருக்கிறவர்கள் கரம் உயர்த்தி பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு எப்படி கை தூக்குறீங்கன்னு சொல்லி உரத்த குரலில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி வார்த்தையும் நற்செய்தியின் இறுதி வார்த்தையும் வைத்துக்கொண்டு இந்த மறையுரையில் நாம் சிந்திக்க போகிறோம். முதல் வாசகத்தினுடைய இறுதி வார்த்தை சீராக் 27:7 ஒருவரின் பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். அதுதான் அதனுடைய இறுதி பகுதி. ஒருத்தருடைய பேச்சை வச்சு அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நற்செய்தியினுடைய இறுதி பகுதி என்னது? அப்பாடா, உள்ளத்தின் நிறைவே. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா பாருங்க. ஒருத்தர் பேச்சை வச்சுக்கிட்டு ஒருவர் பேசுவதை வைத்துக்கொண்டு இவர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். உள்ளத்தில் என்ன இருக்குமோ அதை தான் நான் பேசுவேன். அப்போ அன்புக்குரியவர்களே, ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வார்த்தையில் வரும். வார்த்தையில் என்ன வருதோ அதை வச்சுக்கிட்டு உள்ளத்தில் என்ன இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசு சொல்றார், நல்ல மரமா இருந்தா பழம் நல்லா இருக்கும், கெட்ட மரமா இருந்தா அது புரியலையா? அடுத்து இயேசு சொல்வாரு, நீ நல்லவனா இருந்தனா உன் உள்ளத்தில் நல்ல கருவுளத்தில் இருந்து நன்மையானதை நீ வெளிக்கொணர்வாய். கெட்டவனா இருந்தனா, தீயவராக இருந்தால் உன் தீய அந்த கருவுளத்தில் அது உள்ள முழுமையாக பாவமும் தீமையும் இருப்பதால் தீமையை தான் உன்னால் தர முடியும். உன்னிடம் இல்லாத ஒன்றை உன்னால் தர முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, திரு அவையில் நிறைய பேருடைய உடல்கள் அழியாமல் இருக்கிறது. கரெக்டா? இப்போல்லாம் போயிட்டு வந்தீங்களே ஒரு டூருக்கு, எங்கே போயிட்டு வந்தீங்க? கோவாவுக்கு போனீங்க. யாரை பார்க்க? புனித சவேரியாரை பார்க்க. அவரது உடல் அழியாமல் இருக்கு. திரு அவையில் 2 புனிதர்களின் நாவானது அழியாமல் இருக்கிறது என்று வரலாறு கூறுகிறது. அந்த 2 புனிதர்களின் பெயர் சொல்லுங்க. ஒன்று நீங்கள் சொல்லிடுவீங்க, அது நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் சொல்கிறேன். புனித அந்தோனியார். இன்னொரு புனிதருடைய நாவும் அழியாமல் இருக்கிறது. அந்த புனிதர் யார்?
அதான் ஃபாதர் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒன்று சொல்லிட்டு இல்லை. இன்னொரு புனிதர் யார்? யாராவது சொல்லுவீங்களான்னு பார்க்கலாம். அல்போன்ஸ் அம்மாவா? யார்? அகுஸ்தினாரா? சரி, டைம் இல்லை, கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தேன். அந்த புனிதருடைய பெயர் புனித ஜான் நெபோமுக். புதம் பதர் கேட்குறோம். 2 புனிதர்கள். ஒன்று பதுவை அந்தோணியார், புனித பதுவை அந்தோணியார். புனித பதுவை அந்தோணியாருடைய நாவு அழியாமல் இருப்பதற்கு காரணம் அவர் ஆண்டவரை, அவரை புகழை பாடினார், நற்செய்தி அறிவித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1231 ஆண்டு அந்தோணியார் இறந்தார். அடுத்த ஆண்டே அவரது கல்லறையை திறந்த பொழுது அவரது உடல் முழுவதும் அழிந்து போன நிலையிலும் அவரது நாவு மட்டும் அழியாமலும் இருந்தது. எங்களுக்கு தெரியும் ஃபாதர். அப்பொழுது அந்த பார்த்த புனித பொனவேந்துரா அவர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்குதுங்க. கடவுளை புகழ்ந்த நாவை கடவுள் அழியாமல் பாதுகாத்தார். கடவுளை போற்றி புகழ்ந்த இந்த நாவு அழியாமல் இருக்க வேண்டும் என்று கடவுள் பாதுகாத்தார். பாருங்க, நல்லது பேசினா, கடவுளை போற்றி துதித்தால், நற்செய்தியை வாசித்தால், நன்மைகள் செய்தால் நாம் அழிய மாட்டோம் என்பதற்கு இதில் அர்த்தம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லதை பேசுகிற பொழுது நாம் அழியல. இறைவனை போற்றி துதித்த பொழுது, நற்செய்தியை அறிவித்த பொழுது, நன்மையை சொல்கிற பொழுது உள்ளம் நல்லதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னொரு புனிதர், அந்த புனிதர் தான் புனித ஜான் நெபோமுக். இந்த புனிதருடைய சிறப்பு என்ன? ஒன்றுமே பேசாமல் மௌனம் காத்ததற்காக அவரது நாவு அழியவில்லை. என்ன அர்த்தம்? குழு கொடுத்துட்டேன். ஒன்றுமே பேசாமல் மௌனம் காத்ததற்காக இந்த புனித ஜான் நெபோமுக் அவர்களுடைய நாவு அழியல. எதை மௌனம் காத்தார்? நாவு தான் மௌனம் காத்தார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, யூரோப்பில் பொகேமியா நாட்டு அரசன் ஒருவன் இருந்தான். வென்செஸ்லாஸின், அந்த பேர் எந்த ஒரு அரசன் பேர் விடுங்க, அது யாரா இருந்தா என்ன ஃபாதர். அந்த அரசனுடைய மனைவி பெயர் சோபியா. இந்த சோபியா தன்னை ஆன்மீக குருவாக எடுத்துக்கொண்டது இந்த அருட்தந்தை ஜான் நெபோமுக் அவர்களை. இந்த ஜான் நெபோமுக் அவர்களிடம் போய் பாவசங்கீதனம் செய்வாங்க. அரசனுக்கு ஒரு ஆசை, என் மனைவி என்ன பாவத்தை அறிக்கையிட்டா. இந்த ஜான் நெபோமுக் அவர்களை அழைத்து, என் மனைவி என்ன ஒப்புரு வருட்சாதனம் செய்தால் அந்த பாவத்தை நீ சொல்ல வேண்டும் என்று வலுக்கட்டாயப்படுத்துகிறார். இந்த குருவானவர் மௌனம் காத்தார். அவர் கொலை செய்யப்பட்டார். 330 ஆண்டுகளுக்கு பின் அவர் எந்த வருஷம் இருந்தார்? 1383 ஆண்டு இவர் கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறார். 330 ஆண்டுகளுக்கு பின் அவரது கல்லறை திறக்கப்படுகிறது. தண்ணியில் முக்கி கொள்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க, அப்புறமா எடுத்து அடக்கம் செய்கிறார்கள். 330 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் அந்த கல்லறையை திறக்கப்பட்ட பொழுது அப்பொழுது அவரது நாக்கு அழியாமல் இருந்தது. கடவுள் எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? 1729 ஆண்டு திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார். பாவ சங்கீர்த்தன ரகசியத்தை வெளியிடாமல் மௌனம் காத்ததால் நாவு அழியப்படாமல் புனிதரானவர் புனித ஜான் நெபோமுக். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போய் வீட்டில் இன்னைக்கு காலையில் இது யாரா இந்த புனிதர்னு கண்டுபிடிக்கணும், தேடணும், நிறைய தேடி கண்டுபிடிக்கணும். புனித ஜான் நெபோமுக். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவர் இறைவனை புகழ்ந்து பாடி துதித்து இறைவார்த்தை அறிவித்து அந்த நாவை புனிதப்படுத்தி இறைவனுக்குரிய பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். இன்னொரு புனிதர் மௌனம் காத்து எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லாமல் இறைவனுக்கு பிரமாணிக்கமாயிருந்து அவரது நாவும் அழியாமல் சாட்சியமாக புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இப்ப நமக்கு முன்னாடி தந்தை அவர்கள் முன்னுரையில் கூறிய வார்த்தை என்ன சொன்ன தெரியுமா? முன்னுரையில் எதுக்கு கண்ணை திறக்கணுமோ அதுக்கு கண்ணை திறக்கிறது இல்லை, எதுக்கு கண்ணை திறக்க கூடாதோ அதுக்கு கண்ணை. இப்போ பாருங்க, கண்ணை திறக்க வேண்டிய டைம்ல எல்லாம் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு 3 நாள் ஒரு ஜெபத்துக்கு போனோம்.
அப்போ அந்த இடத்துல சிந்திக்கும் பொழுது தவக்கால நோன்பு பற்றி, தவக்காலெல்லாம் வரப்போகுது, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலருக்கு நாளைக்கே தொடங்குது. அப்போ அன்புக்குரியவர்களே, எப்படி நோன்பு இருப்பது? உடனே நான் மனசில் யோசித்தேன், இனிமேல் யூடியூப் எதுவுமே வேண்டாம், ஃபேஸ்புக் வேண்டாம், ஃபேஸ்புக் இல்லை, வாட்ஸ்அப் வேண்டாம், சமூக வலைத்தளமே மொத்தமாக அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன் 40 நாளைக்கு. உடனே கூட இருக்கிற பக்கத்தில் ஃபாதர் சொன்னார், ஃபாதர் தேவைக்கு பயன்படுத்துங்க ஃபாதர், நல்லதுக்கு பயன்படுத்துங்க, நல்லது இல்லாததுக்கு பயன்படுத்தாதீங்க ஃபாதர். அப்படி எடுத்தால் விழுந்துடுறமே ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 9 மணிக்கு மேலே ஃபோன் வேண்டாம், போய் தூக்கி போட்டோன்னா அந்த ஃபோன் தொட மாட்டோம் ஃபாதர். கூட இருக்கிற ஒரு அருட்தந்தை சொல்றார், நான் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதற்கு மட்டும் பயன்படுத்துவேன், எதற்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதற்கு நான் அதை பயன்படுத்த மாட்டேன். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு சவால், இங்க இருக்கிற அனைவருக்கும் ஒரு சவால். இந்த தவக்காலத்தில் சமூக வலைதளங்களை எதற்கு பார்க்க வேண்டுமோ, எது நன்மையை தருகிறதோ அதனால பூட்டி வச்சுட்டு பிரசங்கத்தை கேட்காம ஜெபம் பண்ணாம பரிந்துரை செய்யும், அப்படி அந்த அர்த்தத்தில் அல்ல. தேவையானதற்கு மட்டும் பயன்படுத்துவேன், தேவையற்றதற்கு இந்த 40 நாட்கள் 50 நாட்கள் பயன்படுத்த மாட்டேன் என்று முடிவெடுத்து பார். நம்முடைய வாழ்வின் புனிதத்தை, நன்மைத்தனத்தை இறைவன் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிலர் இருப்பாங்க, 40 நாளைக்கு நான் எதையுமே பேச மாட்டேன் ஃபாதர். தப்பு. நன்மையை பேசு. இன்சொல் உனக்கு நண்பர் தொகையை அதிகரிக்கும். சீராக்கு புத்தகத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முதல் வாசகத்தில் தியானிச்சோம். இன்சொல் பேசும் பொழுது இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும், அனைவருடன் நட்புடன் பழகு. பிரைஸ் தி லார்ட். சீராக்கு 6:5 வெள்ளிக்கிழமை, கடந்த வெள்ளிக்கிழமை நாம் தியானித்த வார்த்தை, இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். பண்பான பேச்சு வேணும், நட்புடன் பழகு, நன்மை தனத்தை செய், தீமையானதை செய்யாதே. இதுதான் தவக்காலத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. நல்லதை பேசு. மாமியாரை பத்தி நல்லதை பேசு, வீட்டுக்காரை பத்தி நல்லதை பேசு, மனைவியை பற்றி நல்லதை பேசு, பிள்ளைங்களை பற்றி நல்லதை பேசு, தீமையை மௌனம் காத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லதை பாரு, நல்லதை பார்க்கணும், நல்லதை பார்க்காம ஆசீர் கிடைக்காது. தீமையை பார்க்காத, நீ கடவுளுடைய பிள்ளையா மாறுவ. நல்லது கேட்கணும், ஒன்றும் கேட்க மாட்டேன். ஒரு சிலர் சொன்னாங்க, ஃபாதர் எதுக்கு ஃபாதர் வம்பு, அவங்க பேசும்போது என் காது அப்படியே செவிடாயிரணும் ஃபாதர், அவர் பேசும்போது என் காது அப்படியே ஒன்றுமே கேட்கக்கூடாது ஃபாதர், அப்போதான் சந்தோஷமா இருக்க முடியும். தப்பு. நல்லதை கேளு, தீமையை மனதிற்குள் கொண்டு போகாத. பிரைஸ் தி லார்ட். நன்மை தனம் செய், நல்ல செயல்களை செய், தீமையை செய்யாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அதனால் இந்த தவக்காலத்தில் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுப்போம். நன்மையை செய்வேன், தீமை வேண்டாம். இந்த நன்மையினுடைய கருவூலம் நம்முடைய உள்ளத்தில் அந்த நன்மை வரணும்னா, நன்மையாக இருக்கிற ஆண்டவரால் மட்டும்தான் நம் உள்ளத்தை நன்மையால் நிரப்ப முடியும். பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தைகள் மன இதயத்துக்குள்ள போட்டு பாரு, நல்ல சிந்தனையும் நல்ல பேச்சு வரும். நற்கருணை, நல்ல கருணையான நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவரை ஆராதித்து பார், நம்முடைய மனசும் கருணை உள்ள ஒன்றாக மாறும். நல்ல வார்த்தைகள், இறை புகழை பாடிப்பார், தெரியாமலோ தெரிந்தோ மற்றவரையும் அவர்களுக்குரிய மரியாதையும் மதிப்பு நம்மால் தர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால இந்த 40 நாட்கள், இந்த தவக்காலம் முழுவதும் எங்கெல்லாம் நன்மை கிடைக்கிறதோ, நல்ல வார்த்தை கிடைக்கிறதோ, நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ, எங்கு நற்கருணை நேரம் ஒதுக்கப்படுகிறதோ, எங்கு இறைவனை புதித்து பாடுகிறோமோ, எங்கு ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கிறோமோ, அப்படிப்பட்ட நல்ல இடங்களுக்கு கால்களும் நம்முடைய கண்களும் நம்முடைய உடம்பும் நம்முடைய எண்ணங்களும் செல்கிற பொழுது தீமை நம்மிடமிருந்து முழுமையாக அறவே இல்லாமல் போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாதி பேர் கண்ணை மூடி இருக்கீங்க, கண்ணை எல்லாரும் திறந்து 2 கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரே ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன். இயேசுவிடம் இருந்த மனப்பான்மை என்னன்னா, இயேசு அவருடைய வாழ்வில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, மற்றவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரீயா இருந்தாரு. நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறோம், மற்றவங்க கிட்ட ரொம்ப சொல்லுங்களேன் ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம். இயேசு அவருடைய ஜெபத்துக்கு, கடவுளை போற்றி துதிப்பதற்கு, இறை வேண்டலுக்கு, நற்செய்தி பணி அறிவிப்பதற்கு, ஓய்வு எடுக்கிற டைமில் கூட போய் பரிவிரக்கம் கொண்டு நல்லதை செஞ்சாருன்னு சொல்லி இறை வார்த்தை.
அவர் எப்பொழுதும் அவருடைய வாழ்வில், ஆன்மீக வாழ்வில் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருந்தது. அவர் எப்பயுமே கடவுளுக்கு நான் கூடிய உரிய வந்த மரியாதையை, இடத்தை கொடுப்பேன். மற்றவர்களை பார்க்கிற பொழுது பரிவு, மன்னிப்பு, இரக்கம், பாசம், பரவாயில்ல, தட்டி கொடு, மனமாறு, சரியாயிரும்னு சொன்னாரு. நம்ம எப்படி தெரியுமா? நமக்கே பரவாயில்ல, ஒரு முறை தானே, பரவாயில்ல, இன்னைக்கு தானே ஜெபம் பண்ணல, பரவாயில்ல, இன்னைக்கு தானே பூசிக்கு போகல, பரவாயில்ல, இன்னைக்கு தானே கண்ணு மூடி தூங்கினேன், பரவாயில்ல. மற்றவங்க இந்த மனநிலை மாறுவது தான் இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். இயேசுவின் மனநிலை நம்மோடு, நம்முடைய ஆன்மீக வாழ்வில் அதிகம் அக்கறையும் ஒரு கவனமும், எப்பொழுதும் எல்லளவும் அதை விட்டு விலகாமல் இறையருளில் நிலைத்திருந்து பிறரோடு பழகும் பொழுது, பிறரை பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இன்சொல்லும், நட்புறவும், கனிவும், இரக்கமும் காண்பிக்கிற அந்த ஒரு மனதிற்காக ஜெபித்தோம் என்றால் உள்ளத்தின் நன்மை பெருகும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நாவு மட்டுமல்ல, நம் உடலும் அழியாமல் இருக்கும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையை அறிக்கையிட்டு ஜெபிப்போம்.